ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். குட் மார்னிங். இது வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு என்னென்ன ஃபுட் எல்லாம் பண்ணுனேன், அதுக்கப்புறம் அன்னைக்கு டே வேலைகள் எல்லாம் எந்த மாதிரி இருந்தது, ஈவினிங் வந்து ஒரு பார்ட்டி ஒன்று அட்டன் பண்ணியிருந்தேன். அதையும் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அன்னைக்கு எந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பார்த்தேன் அப்படின்றத பார்க்கலாம். தேவுக்கும் அதுக்கும் கொஞ்சம் நல்ல சளி பிடிச்சிருக்கு. அதனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் துளசி சாறு வந்து எம்டி வயித்துல குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு அதுதான் அன்னைக்கு மார்னிங் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஏன்னா, துளசி சாறு வந்து நல்லது. நல்ல ஒரு இம்யூனிட்டி பவர் வந்து அதில நல்லா இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால சளிக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி துளசி இலை, ஒரு சின்ன வெங்காயம் 2 பேருக்குன்றனால நான் ஒரு 6 மிளகு சேர்த்துக்கிட்டேன். நல்லா இந்த மாதிரி இடிச்சு எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தாம நல்லா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அடுப்புல வந்து ஒரு கரண்டிய நல்லா சூடு பண்ணிட்டு, நல்லா முறிச்சு குடுக்கணும். நாங்க இது இப்படிதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு எங்க அத்தை சொல்லிக் குடுத்தது. நல்லா இந்த மாதிரி சூடான கரண்டில நம்ம அந்த எடுத்து வச்சிருந்த அந்த தண்ணிய அதில ஊத்தினோம்னா, மேல இந்த ஆடை இருக்குல்ல, இந்த ஆடைய எடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு தலையில பத்து போடுறதுனாலும் போட்டு விடலாம். நெஞ்சு சளி இருக்கிறவங்களுக்கும் இந்த அந்த சேர்ந்த ஆடைய வந்து பத்து போட்டு விட்டோம்னா, அது வந்து இந்த ஈரத்தன்மையெல்லாம் உறிஞ்சி எடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அத 2 பேருக்குமே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு சங்கு ஊத்தி குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு மார்னிங் வந்து பூரி போடலான்னு சொல்லி தான் ரெடி பண்ணியிருந்தேன். இட்லி மாவு வந்து காலி ஆயிருச்சு. எப்போ ஆட்டப் போறேன்னே தெரியல. தீர்ந்த உடனே ஆட்டுறது கிடையாது. எப்பவுமே ஒரு 2 நாள், 3 நாள் விட்டுட்டு தான் ஆட்டுற மாதிரி, மாவு ரெடி பண்ற மாதிரி டைம் கிடைக்குது. முன்னாடிலாம் மாவு தீர்ந்து போறன்னு தெரிஞ்சாலே அப்ப ஊற வச்சுட்டு அடுத்த நாளைக்கு மாவு ரெடி பண்ணிருவேன். இப்ப எல்லாம் என்னான்னே தெரியல. கொஞ்சம் ரொம்ப எல்லா வேலைகளுமே கொஞ்சம் லேட்டாவே பார்க்குறேன். ஏன்னு தெரியல. டைமும் அதே மாதிரி கிடைக்கவே மாட்டுது. முன்னாடி கூட கொஞ்சம் நல்லா டைம் கிடைச்சது. இப்போலாம் சுத்தமாவே ஃப்ரீயா இருக்கிற மாதிரியே தெரியல. ஏதாவது ஒரு வேலை வந்து இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. தேவ்குட்டிக்கும் டிஃபனுக்கு வந்து பூரி தான் குடுத்தேன். அவனுக்கு வந்து குட்டி குட்டியா சின்ன பானிபூரி மாதிரி பண்ணி குடுத்தா, அவன்ட்ட சொல்லிடு "இது பானிபூரி நல்லா இருக்கும் சாப்பிடு" அப்படின்னு சொல்லி ஏமாத்தி அவனையும் சாப்பிட வச்சுருவோம். இந்த மாதிரி பெருசா குடுத்தோம்னா, "அம்மா இது எனக்கு வேணாம், வேணவே வேணாம்" அப்படின்னு சொல்லிருவான். அதனால அவனுக்கு வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டு எடுத்து குடுத்தேன். நான் இந்த பூரி, சப்பாத்தி போடுறது எல்லாமே நான் வந்து பஞ்சாப்ல இருக்கும்பொழுது தான் கத்துக்கிட்டேன். ஊர்ல நம்ம ஊர்லலாம் மேக்ஸிமம் இட்லி, தோசை, சாப்பாடு அதுதான் நம்ம ஊர்ல வந்து அதிகமா இருக்கும். அப்புறம் என் அத்தை வீட்ல வந்து கம்பு கூழ் வந்து அதிகமா பண்ணுவாங்க. ஆனா, இங்க வந்ததுக்கப்புறம் தான் இந்த சப்பாத்தியும், பூரியும் கொஞ்சம் நார்த்து சைடு வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் நெறைய பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கும் காலையிலே பூரி குடுத்துட்டு, தேவ் குட்டிக்கும் கொஞ்சம் சாப்பிட வச்சுட்டு, டிஃபனுக்கும் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. வந்து அப்புறம் வீட்ல மத்த வேலைகள் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டேன். அப்புறம் மத்தியானத்துக்கு வந்து எனக்கு என்னன்னு தெரியல, தக்காளி சாதம் சாப்பிடணும்னு சொல்லி 2 நாளாவே ஒரே ஞாபகமா இருந்தது. எனக்கு தக்காளி சாதம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அன்னைக்கு காய் எல்லாமே இருந்தது. இருந்தாலும் எனக்கு என்னவோ தக்காளி சாதம் வந்து சட்னி வச்சு சாப்பிடணும்னு தோணிட்டே இருந்துச்சு. நான் இத காலையிலேயே பண்ணலாம்னு நெனச்சேன். ஆனா காலையில பண்ணுனா தேவ்க்கு வந்து டிஃபனுக்கு அப்ப திரும்ப தனியா ஒண்ணு பண்ணணும். அதனால அவனுக்கு வந்து நான் மார்னிங் பண்ணல. ஆஃப்டர்நூனுக்கு இது பண்ணிட்டு, பக்கத்துல இருக்க நம்ம தமிழ்க்கார அக்காகிட்ட சொல்லியிருந்தேன். "அக்கா எனக்கு மத்தியானத்துக்கு சப்பாத்தி மட்டும் கொஞ்சம் சேர்த்து பண்ணிருங்க. தேவ்குட்டிக்கும், அதிக்கும் குடுக்கணும்" அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால அவங்க சப்பாத்தியும், கொஞ்சம் பருப்பும் எக்ஸ்ட்ரா பண்ணியிருந்தாங்க. மத்தியானத்துக்கு வந்து அவங்களுக்கு அது குடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் போல இந்த பர்த்டே பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இவங்க தான் நம்ம தமிழ்க்காரங்க. இந்த அக்காகிட்ட எப்போ எந்த ஒரு ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கேட்டு போனாலுமே, எப் எது கேட்டு போனாலுமே இல்லன்னே சொல்ல மாட்டாங்க. பண்ணி குடுப்பாங்க. நல்லா மெச்சூர்டா ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுவாங்க. நான் இவங்க கிட்ட இருந்து நெறைய விஷயங்கள் வந்து கத்துக்கிட்டேன்னு தான் சொல்லணும். நல்ல பாசிட்டிவான ஒரு ஆள் இவங்க. அவங்க 2 பசங்களுக்குமே அன்னைக்கு வந்து பர்த்டே பார்ட்டி பண்ணியிருந்தாங்க. அது போக இந்த சைடுல ஒரு சாண்டல் கலரும் ஒரு டீ ஷர்ட் அண்ணா போட்டிருக்காங்கல்ல, ஒரு சாண்டல் கலர் சாரி. இவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் வந்திருந்தது. அதனால இவங்க 2 பேருமே
சேர்ந்து தான் அன்னைக்கு வந்து பார்ட்டி குடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி ஃபுட் எல்லாமே கடையில தான் எப்பயும் வாங்குவாங்க. இந்த டைம் வந்து இங்கேயே மத்தியானம் குக்கு வர சொல்லி, இங்கேயே ரெடி பண்ணியிருந்தாங்க. எனக்கு தேவ்குட்டிக்கும் இதே மாதிரி பண்ணணும்னு ஆசை. ஆனா தேவேஷ் அப்பாக்கு என்னவோ தெரியல, இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு சுத்தமாவே இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. அவங்க வந்து அப்படியே கொஞ்சம் சைலன்ட்டாவே இருக்கிற ஆளு. எனக்கு வந்து அப்படி இருக்க பிடிக்காது. இருக்கிற லைஃப்ப நம்மளுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன வாய்ப்புனாலும், அத நம்ம அழகா, ஹாப்பியா, ஜாலியா நான் என்ஜாய் பண்ணணும்னு நெனைப்பேன். அவங்க வந்து அப்படியே எனக்கு ஆப்போசிட். அப்படியே சைலன்ட்டா லைஃப்ப கொண்டு போணும் அப்படின்னு நெனைக்கிற ஆளு அவங்க. நான் இந்த மாதிரி. ஆனா எப்படியாவது ஒரு தடவனாலும் தேவேஷுக்கு இதே மாதிரி பண்ணணும்னு எனக்கு ஆசை. அவனோடது வந்து அக்டோபர்ல வரும். ஆ கடவுள் தான் நல்லபடியா இந்த மாதிரி பண்ண வைக்கணும். பார்க்கலாம். அதுக்குள்ளயும் அவங்க அப்பா மைண்ட எப்படியாவது சேஞ்ச் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.